السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கல்விக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் அவர்களுடைய பிரபலியமான நூல் இஹ்யாஉ உலூமித்தீன் என்பதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் அபு ஹாமித் முஹம்மது இப்னு முஹம்மது அல் கஸ்ஸாலி தூசி என்பார்கள். இதில் அபு ஹாமித் என்பது குன்னியத் என்ற அரபியிலே சொல்வார்கள். அதனுடைய பொருள் ஹாமித் அவர்களுடைய தந்தையார் என்பதாகும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயர் முஹம்மது என்பது, அவருடைய தந்தையாரின் பெயர் முஹம்மது என்பதுதான், அவர்களின் பாட்டனாரின் பெயரும் முஹம்மது என்பதுதான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 450 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 505 இவ்வுலகை விட்டும் மறைகிறார்கள். இதை ஆங்கில கணக்கிலே சொல்ல வேண்டுமானால் கிபி 1058 பிறக்கிறார்கள். கிபி 1111 இவ்வுலகை விட்டும் மறைகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தது ஹுராசான் என்ற மாகாணத்திலே, அதாவது ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஹுராசான் என்ற பகுதியில் உள்ள தூஸ் என்ற ஊராகும். அங்குதான் அவர்கள் பிறந்தார்கள். அங்கே உள்ளூரிலேயே கல்வியும் கற்றார்கள். அதற்கு பிறகு நைசாபூர் என்ற ஊருக்கு சென்றார்கள். அங்கேயும் கல்வி ஞானத்தை பயின்றார்கள். பிறகு பகதாது மாநகரம் வந்தார்கள். அங்கே கல்வி பயின்றார்கள். கல்வியும் கற்றுக் கொடுத்தார்கள். நிலாமியா அரபிக் கல்லூரி என்ற பிரபலியமான அரபிக் கல்லூரி அவருடைய காலத்தில் அங்கே இருந்தது. அங்கே பேராசிரியராக பணியாற்றினார்கள். முதல்வராகவும் பணியாற்றினார்கள். அதற்கு பிறகு மக்கா சென்றார்கள், மதீனா சென்றார்கள், சிரியா நாட்டுக்கு சென்றார்கள், எகிப்திற்கும் சென்றார்கள். பிறகு மறுபடியும் அவருடைய சொந்த ஊர் தூசுக்கே வருகை தந்து விட்டார்கள். அங்குதான் இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் என்னவென்று சொன்னேன்? முஹம்மத் இப்னு முஹம்மத் என்று சொன்னேன். அப்படியானால் என்ன பொருள்? அவருடைய பெயரும் முஹம்மத், அவருடைய தந்தையார் பெயரும் முஹம்மத், அவர்களுடைய பாட்டனார் பெயரும் முஹம்மத். அதனால்தான் மௌலிது ஷரீஃப் நாம் ஓதுகிறோம் அல்லவா, சுப்ஹான மௌலித், அந்த மௌலிதை இயற்றியது ஒரு கருத்தின்படி, ஒரு கூற்றின்படி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். காரணம், அந்த சுப்ஹான மௌலிதிலே ஒரு அடியிலே வரும் முஹம்மது இப்னு முஹம்மதி என்று முடியும் ஒரு பைத்திலே. இதை வைத்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயர் தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஏற்றிருக்க கூடும் என்கின்ற கருத்தும் இருக்கிறது என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த பெயர் சம்பந்தமாக ஒரு நிகழ்வையும் சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஷாதுலியா தரீகாவை நிர்வாணம் செய்த மிகப்பெரிய இமாம் அவர்கள்தான் அந்த தரீகாவை உருவாக்கினார்கள். அந்த ஷாதுலியா தரீகாவை உருவாக்கிய நிறுவனர் இமாம் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நிகழ்வை கூறுகிறார்கள். நான் பைத்துல் முகத்தஸிலே இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவை கண்டேன். அந்த கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் பல நபிமார்களும் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் உலமாவு உம்மத்தி க அம்பியாய் பனு இஸ்ராயில், என் உம்மத்திலே இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே இருந்த நபிமார்களை போன்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களே, அது எப்படி என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவங்க அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த சபையிலே அமர்ந்திருந்த ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கல்விக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். அதோ பாருங்கள், அவர்களும் ஒரு ஆலிம் தான், நான் சொன்னது இவர்களை போன்ற உள்ள ஆலிம்களின் அடிப்படையில் தான் என்று அங்கே அடையாளம் காட்டினார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன, மஸ்முக்க உங்கள் பெயர் என்ன? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது இப்னு முஹம்மதி என்றார்கள். என் பெயர் முஹம்மத், என் தந்தையார் பெயர் முஹம்மத், என் பாட்டனார் பெயர் முஹம்மத். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் உங்க பேரைத்தான் கேட்டேன், உங்க தந்தையின் பேரை சொல்றீங்க, உங்க பாட்டனாரின் பேரையெல்லாம் சொல்றீங்களே, அதை நான் கேட்கவே இல்லையே, உங்கள் பெயரை தானே நான் கேட்டேன் என்றார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பதிலாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதற்கு முன்பாக குர்ஆனிலே இறைவன் கூறிய நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். அந்த நிகழ்வை மையப்படுத்தித்தான் பதில் கூறுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இறைவன் கேட்டான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுடைய கையிலே இருப்பது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இறைவனே ஹிய அஸாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ் அலைஹா, இந்த கைத்தடியை கொண்டு நான் ஊன்றிக் கொள்வேன், இந்த கைத்தடியின் மீது நான் சாய்ந்தும் கொள்வேன், வஅஹுஷ்ஷு பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இந்த கைத்தடியை கொண்டுதான் இலைகளையும் தலைகளையும் பறித்து போடுவேன், வலிய மஆரிபு உஹ்ரா, இன்னும் பல பிரயோஜனங்கள் இந்த கைத்தடியின் மூலமாக எனக்கு உண்டு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வு நினைவில் வைத்துக் கொண்டீர்களா? சரி, இப்ப வாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்வை மையப்படுத்தி திரும்ப கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இறைவன் உங்களிடம் கேட்டது உங்களுடைய கையிலே இருப்பது என்ன என்பதுதான். வமா தில்க பியமீனிக யா மூசா என்றுதான் இறைவன் கேட்டான். உங்க கையிலே இருப்பது என்ன? நீங்க என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என் கையிலே கைத்தடி இருக்கிறது என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னிடம் கைத்தடி, என் கையிலே இருப்பது கைத்தடி, அதன் மூலம் நான் இலைகளை பறித்து போடுவேன், தலைகளை பறித்து போடுவேன், அதை நான் ஊன்றிக்கொள்வேன், இன்னும் பல பிரயோஜனம் உண்டு என்றெல்லாம் சொன்னீர்கள் அல்லவா? இறைவன் அதையெல்லாம் கேட்கவே இல்லையே. உங்க கையிலே இருப்பது என்ன என்றுதானே இறைவன் கேட்டான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், இறைவன் கேட்டது அதைத்தான். நான் ஏன் தெரியுமா இதையெல்லாம் சொன்னேன்? என்னை படைத்த ரப்புடன் உரையாடுகின்ற மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நற்பாக்கியத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய உரையாடலை நான் அதிகரித்தேன். நான் என் கையிலே கைத்தடி இருக்கிறது என்று மட்டுமே நிறுத்தி கொண்டு விட்டால் உரையாடல் முடிந்து போய்விடுமே. ஆனால் ரப்போடு பேசுகிற நேரத்தை நான் அதிகப்படுத்த வேண்டும் அல்லவா? ஆகவே தான் இதையெல்லாம் நான் கூறினேன் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நானும் அப்படித்தான். நீங்கள் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டீர்கள். என் பெயரை மட்டும் சொல்லிவிட்டால் உங்களோடு என்னுடைய உரையாடல் முடிந்து போய்விடுமே. நான் சாதாரண மனிதரோடவா நான் இப்பொழுது பேசுகிறேன்? ஒரு நபியோடு பேசுகிறேன், ஒரு ரசூலோடு பேசுகிறேன், உல் அஸ்மு என்று இருக்கக்கூடியவர்கள் ஒருவராயிருக்கிற தங்களோடு நான் பேசுகிறேன். அது மட்டுமா, உலகத்திலே நேராக உங்களோடு பேசினானே இறைவன். ஆகவேதானே உங்களுக்கு கலீமுல்லா, அல்லாவோடு பேசவர் என்கின்ற சிறப்பு பெயரே உண்டு. அல்லாவோடு பேசியவரோடு நான் பேசுகிறேனே, இந்த நேரத்திலே என்னுடைய உரையாடலையும் நான் அதிகப்படுத்த வேண்டும் அல்லவா? என் பெயர் முகமது என்று சொல்லிவிட்டால் உரையாடல் முடிந்து போய்விடுமே. ஆகவேதான் என்னுடைய உரையாடலை அதிகப்படுத்த வேண்டும். காரணம், மிகப்பெரிய ஒரு இறைநேசனோடு பேசுகின்ற ஒரு நற்பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் பெயரை சொன்னேன். அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் என் தந்தையின் பெயரையும் சொன்னேன், என் பாட்டனாரின் பெயரையும் சொன்னேன் என்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்போ
அப்போது புரிந்து கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சரிதான். உலமா உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில், என் உம்மத்தில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் இருந்த நபிமார்களை போன்றவர்கள், உண்மைதான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த திறமையையும் ஆற்றலையும் கண்டு வியந்து போய் அங்கீகரித்துக் கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை ரூஹுல் பயான் என்ற தப்சீரிலே இந்த நிகழ்வை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போன்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயர் முஹம்மது என்று நான் சொன்னேன். அபு ஹாமிது என்பது ஹாமிதுடைய தந்தை என்பது குன்னியத்து என்றும் நான் விளக்கினேன். அதற்கு அடுத்து கஸ்ஸாலி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பெயர் எப்படி வந்தது? இந்த கஸ்ஸாலி என்பது இதுதான் பெரும்பாலும் உலகத்திலே சொல்லுகின்ற சொல்லாகும். கஸ்ஸாலி அழுத்தி சொல்வது, ஜேக்கு ஷத்து வச்சு கஸ்ஸாலி. ஆனால் சிலர் கஸாலி என்னும் சொல்வார்கள், ஷத்து இல்லாமல் ரெண்டு பயம் சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் மக்கள் உபயோகிப்பது கஸ்ஸாலி என்கின்ற சொல்லைத்தான். சரி, கஸ்ஸாலி என்கின்ற வார்த்தை எப்படி வந்தது என்று கேட்டால் இரண்டு காரணத்தை சொல்லுவார்கள். ஒன்று, கஸல் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. கஸல் என்றால் நூல் நெய்தல் என்பது பொருளாகும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தையார் நூல் நெய்யும் தொழில் செய்து வந்தார்கள். ஆகவே அதோடு இணைத்துத்தான் கஸ்ஸாலி, அந்த நூல் நெய்யும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற கருத்திலே தான் கஸ்ஸாலி. இந்த பொருள் கொண்டால் கஸ்ஸாலி ஷத்து வைத்து அழுத்தி சொல்ல வேண்டும். இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தூஸ் என்ற பெருநகரத்திற்கு அருகிலே உள்ள கஸாலா என்ற கிராமத்தில் பிறந்தார்கள். அந்த கஸாலா என்ற ஊரிலே பிறந்ததால் அவர்கள் கஸாலி என்ற காரணத்தையும் சொல்கிறார்கள். மக்காவிலே பிறந்தவர்களுக்கு நாம் மக்கி என்று சொல்லுவோம் அல்லவா, மதீனாவிலே பிறந்தவர்களுக்கு மதனி என்று சொல்லுவோம் அல்லவா, மெட்ராஸிலே பிறந்தவருக்கு மதராசி என்று சொல்லுவோம். அதுபோன்றுதான் கஸாலா என்ற கிராமத்தில் பிறந்தவருக்கு கஸாலி. இந்த பொருள் கொண்டால் ஷத்து இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் சொல்ல வேண்டும் கஸாலி என்று. ஆனால் அந்த கஸில் நூல் நெய்தல் அப்படிங்கிற பொருளை சொன்னால் அழுத்தி சொல்ல வேண்டும் கஸாலி. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் கஸாலி என்கின்ற அந்த வார்த்தையை தான் பிரயோகிக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல்வேறு நூல்கள் உண்டு. அவர்கள் இயற்றிய நூல்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவைகள். அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தை நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு பல பக்கங்களை எழுதியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இவ்வளவு நூல்களை இந்த சமூகத்திற்கு வழங்க இருக்க முடியும். அவர்கள் 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவற்றிலே மிக முக்கியமானது பிரபலியமானது யஹ்யாவு உலூமித்தீன். அந்த நூலை பற்றி தான் உங்களுக்கு இன்றைய தினம் நான் சொல்லவிருக்கிறேன். காரணம், இன்ஷா அல்லாஹ் யஹ்யா உலூமுத்தீனுடைய அந்த பாடங்கள் எல்லாம் இனிமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற பிரபலியமான ஆன்மீக நூலை எழுதினார்கள். அதே போன்று அல் இக்திசாத் ஃபில் இஅ்திகாத் என்ற நூல், மஆரிஜுல் குதுஸ் ஃபி அஹ்வாலி நஃப்ஸ் என்ற நூல், மகாசிதுல் ஃபலாசிஃபா என்ற நூல், அல் பசீத் என்கின்ற நூல், அல் மஆரிஃபுல் அக்லியா என்கின்ற நூல், அல் முன்கித் மினல் ضلال என்கின்ற நூல், பிதாயத்துல் ஹிதாயா என்ற நூல், ஜவாஹிருல் குர்ஆன் என்ற நூல், மீசானுல் அமல் என்ற நூல், மின்ஹாஜுல் ஆபிதீன் என்ற நூல். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூல்களில் கடைசியாக எழுதிய நூல் மின்ஹாஜுல் ஆபிதீன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எவ்வளவு நூல்கள் எழுதினார்கள் அல்லவா, அவர்கள் இறுதியாக எழுதிய நூல் மின்ஹாஜுல் ஆபிதீன் என்ற கருத்து இருக்கிறது. அதே போன்று அவர்கள் எழுதிய நூல்களில் பிரபலியமானது மிஷ்காத்துல் அன்வார், இதுவும் பிரபலியமான நூல்தான். அதுபோன்று இல்ஜாமுல் அவாம் அன் இல்மில் கலாம் என்கின்ற நூலை எழுதினார்கள். அல் மக்சதுல் அஸ்னா ஃபி ஷரஹி அஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா என்ற நூலை எழுதினார்கள். அல் வஜீஸ் என்கின்ற நூலை எழுதினார்கள். குர்ஆனுடைய தப்சீரையும் எழுதினார்கள். அது பெயர் என்ன தெரியுமா? யாக்கூத்து தஅவீல் ஃபி தப்சீர் தன்சீல். மிக பெரிய நூல் கிதாபு இதுதான். ஏறத்தாழ 40 பாகங்கள் உண்டு இந்த கிதாபுக்கு. அப்படி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய முக்கியமான நூல்கள் பெயர்களைத்தான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். அவர்கள் எழுதிய நூல்கள் அநேகம் உண்டு என்பதையும் இப்பொழுது நான்
நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போன்று அவர்கள் எழுதிய இஹ்யா உலூமித்தீன் என்கின்ற நூலிலே பல்வேறு ஹதீதுகளை கொண்டு வருகிறார்கள், வசனங்கள் கொண்டு வருகிறார்கள், ஹதீதுகளை கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீதுகளில் தரம் என்ன என்பதற்காக ஒரு கிதாபு எழுதப்பட்டது. அவர் அல் ஹாஃபிதுல் இராக்கி என்று சொல்வார்கள். அவருடைய பெயர் அபுல் ஃபதுல் ஜெயினுத்தீன் அப்துல் ரஹீம் இப்னுல் ஹுசைன் என்பதாகும். அல் இராக்கி என்று சொன்னால் அவர்கள் பிரபலமானவர்கள். அவர்கள் கிதாபி எழுதினார்கள். எதற்கு தெரியுமா? இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே இடம்பெற்ற ஹதீஸுகளை ஆய்வு செய்வதற்காகவே ஒரு நூலை எழுதினார்கள். அவர்கள் அந்த ஹாஃபிதுல் இராக்கி வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார்கள். 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே உலகை விட்டு மறைந்தார்கள். அவர்கள் இந்த கிதாப் எழுதினார்கள். இந்த கிதாபும் பிரபலியமானது தான். காரணம், இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலுக்காக எழுதப்பட்டதால் இந்த நூலும் பிரபலியம் அடைந்து விட்டது என்பதையும் நான் சொல்லிக் காட்ட விரும்புகிறேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு நூல்கள் எழுதினாலும் இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் தான் தனி இடம் பெற்றது. வேறு எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த நூலுக்கு கிடைத்தது. இப்பொழுது மட்டுமல்ல, எழுதப்பட்ட அந்த காலத்திலேயே. எந்த அளவிற்கு என்றால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நூலை எழுதி முடித்து 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றடைந்து விட்டது இந்த நூல். அந்த காலம் ஊடக தொடர்பெல்லாம் இல்லாத காலம், நவீன கருவிகள் எல்லாம் இல்லாத அந்த காலம் 4 வருடத்திற்குள்ளாக பல பகுதிகளுக்கு சென்று அடைந்து விட்டது இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற நூல். ஆன்மீக நூல்களில் மிகவும் பிரபல்யமான நூல், இதை போன்று வேறு எதுவும் இல்லை. மக்களுக்கு மத்தியிலே வெகு விரைவாக சென்றடைந்த நூல்களிலும் இதை போன்று வேறு எந்த நூலும் கிடையாது. எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்தாத் மாநகரத்திலே இருந்து கொண்டு நிலாமியா அரபிக் கல்லூரியிலே கல்வியை பயிற்றுவித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த கல்வி எவ்வளவோ கற்றோம், ஏன்னா எல்லா கலைகளிலும் அவர்கள் புகுந்து அதனுடைய கரையையே தொட்டிருக்கிறார்கள். தர்க்கக்கலை, மன்திகம், எல்லா கலையும் அவர் கற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் முடிவுக்கு வந்தார்கள், இதிலெல்லாம் ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்கிறதா? இல்லை. மனிதனுக்கு வெற்றி தருகின்ற ஒரு கல்வி இருக்கிறது, அதுதான் ஆன்மீக கல்வி. அதை தேடியாக வேண்டும் என்றுதான் பக்தாது மாநகரத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த பக்தாது மாநகரத்திலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஆன்மீக கல்வி, அதுதான் உண்மையான கல்வி, இறைவனை அடைகின்ற கல்வி, அதை பெற வேண்டும் என்று புறப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். இதை நான் முன்பே உங்களுக்கு குறிப்பிட்டேன். அவர்கள் சில ஊருக்கு போவார்கள், பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுவார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு இமாம் உரையாற்றுவார். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அதற்கு விளக்கம் அளிப்பார். அந்த நேரத்திலே அவர் சொல்லுவார், இந்த வசனத்திற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கம் தருகிறார்கள் என்பார். அந்த சபையிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று. இன்னொரு ஊருக்கு போவார்கள், அங்கே பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுவார்கள். அங்கிருக்கக்கூடிய இமாம் பயான் செய்வார், சொற்பொழிவு ஆட்டுவார், ஒரு ஹதீஸை கொண்டு வருவார், அதுக்கு விவரம் அளிப்பார். அந்த விளக்கம் அளிக்கின்ற போது ஒன்றை சொல்வார், இந்த ஹதீஸுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்று. அந்த சபையிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆன்மீக பாட்டையிலே ஈடுபட்டதின் காரணத்தினாலே பிரபலியத்தை அவர்கள் விரும்புவதே இல்லை. ஆனால் அவர்கள் நினைப்பார்கள், நம்முடைய கருத்து மக்களை போய் சேர்ந்திருக்கிறது நினைப்பார்கள். அப்படி மக்களை போய் சேர்ந்து இருந்ததால் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஊருக்கு செல்வதற்கு முன்பே அவருடைய நூல் இஹ்யா உலூமுத்தீன் சென்றடைந்து விட்டது. ஆகவே தானே சொல்ல முடிகிறது அந்த உலமா பெருமக்களால். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடிகிறது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற நூல் எவ்வளவு முக்கியத்தை பெற்றிருக்கிறது என்று. அடுத்து இமாம் தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற நூலை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார்கள்.
அதை பற்றி பல்வேறு இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வாசகத்தை பார்த்தால் நாமெல்லாம் மெய்மறந்து போகிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், லவ் லம் யகுன் லின்னாஸ் ஃபில் குத்துபில்லதி ஸன்னஃபஹா அஹ்லுல் இல்ம் இல்லல் யஹ்யா லகஃபாஹும் என்கிறார்கள். இதை விடவும் ஒரு பெருமை யஹ்யாவுக்கு வேற என்ன வேண்டும்? அவருடைய சொல்லு பார்த்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்திலே இமாம்கள் எல்லாம் கோர்வை செய்திருக்கிற நூல்கள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது, ஆனால் யஹ்யா மட்டும் இருக்கிறது என்றால் அது ஒன்று போதுமே மக்களுக்கு என்கிறார்கள். அந்த ஒரு நூலை வைத்து எல்லா துறையை சார்ந்த எல்லா கலையை சார்ந்த நூல்களை உருவாக்கி விட முடியும் என்கிறார்கள். ஏன்னா எல்லா கலை சார்ந்த விவரங்களும் யஹ்யாவில் இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு எல்லா நூலும் இல்லைங்க, யஹ்யா தான் இருக்குன்னு சொன்னா அதை வைத்து இல்லாமல் போன எல்லா நூல்களையும் உருவாக்கி விட முடியும் என்கிறார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய நூலுதான் அந்த இஹ்யா உலூமுத்தீன் என்பது. மேலும் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே இமாம்களால் எழுதப்பட்ட நூல்கள் எவ்வளவோ உண்டு, ஆனால் அந்த இஹ்யாவுக்கு நிகராக எந்த நூலையும் நான் பார்க்கவில்லை என்கிறார்கள். யார்? தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பல்வேறு மிகப்பெரிய ஹதீதுகளை வல்லுநர்கள் அவர்கள். அதே போல ஃபிக்ஹ் துறையிலும் வல்லுநராக திகழ்ந்தார்கள், நிபுணராக இருந்தார்கள். பல்வேறு கிரந்தங்களையும் அவர்கள் இயற்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள் யஹ்யாவை பற்றி. அதேதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு அறிஞரை ஒரு தீவிலே கொண்டு போய் வைத்து, இனிமேல் உங்களை யாரும் சந்திக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் இந்த தீவிலே தனித்து இருப்பீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், ஏதாவது ஒன்றை கேளுங்கள், நாங்கள் தருகிறோம், ஆனால் நாங்கள்லாம் சென்று விட்டால் உங்கள் கூட இனி யாருமே இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு என்ன தேவை என்று அந்த அறிஞரிடம் கேட்டால் அந்த அறிஞர் சொல்லுவார், எனக்கு யஹ்யாவை தாருங்கள், யஹ்யாவை தாருங்கள், நீங்க எல்லோரும் செல்லுங்கள், யாரும் தேவையில்லை, யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் என் கூட இருந்தால் போதும் என்று அந்த அறிஞர் சொல்லுவார். அவ்வளவு சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய நூல்தான் அந்த யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த யஹ்யா உலூமுத்தீனை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினார்கள் அல்லவா, பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிந்தனைகள் மற்றவர்களின் சிந்தனை விட்டும் வேறுபட்டிருக்கும். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தாலும் சரிதான், ஹதீதுக்கு விளக்கங்கள் அளிப்பதாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் தனி சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேனே, யஹ்யா உலூமுத்தீனிலே இந்த கருத்தை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அதே போன்று உருவம் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இது பிரபலியமான ஹதீஸ் தான். இப்போ நம்ம எல்லாம் வீடு என்றால் வீடு, நாய் என்றால் நாய், உருவம் என்றால் உருவம், இப்படி சிந்திப்போம். ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கத்தையும் தருகிறார்கள். அதனால் இந்த விளக்கத்தை அவர்கள் மறுதளிக்கவில்லை, அத்துடன் இன்னொரு விளக்கமும் அங்கே இருக்கிறது என்கிறார்கள். அது என்ன? வீடு என்பது மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கிறது. அந்த உள்ளத்திலே நாய் இருந்தால் மலக்க வருகை தர மாட்டார்கள், உள்ளத்துக்கும் அப்படித்தான். அப்ப வெளிப்படையே நாய் என்பது அது ஒரு பிராணி, நமக்கு தெரியும். ஆனால் இங்கே உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாய் என்பது என்ன? தீய குணங்கள் தான். தற்பெருமை, பொறாமை, விரோதம், குரோதம் என்கின்ற தீய குணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால் அந்த உள்ளத்திற்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஏன்னா மனிதனுடைய உள்ளத்திலே ஒளியை போடுவது, ஒளியை கொண்டு வந்து சேர்ப்பது மலக்குமார்கள் தான். அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட தான் இந்த பணியை ஒப்படைக்கிறான். அப்ப ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளத்திற்கு வந்துதான் இறைவனுடைய அந்த பேரொளியை போட முடியும். அந்த உள்ளத்திலே இந்த தீய குணங்கள் இருந்தால் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் உள்ளத்திற்கு என்கின்ற அந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். நாம் வெளிப்படை சட்டத்தை புரிந்து கொண்டோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அவர்கள் கூடவே உள்ளம் சார்ந்த விளக்கத்தையும் அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பாருங்க, தௌபா, ஒரு மனிதன் தௌபா செய்யறான் அப்படின்னு சொன்னா, செய்த தவறுக்காக, குற்றத்திற்காக, பாவத்திற்காக தௌபா என்றால் மீளுதல், இறைவனிடம் திரும்புதல் என்பது பொருளாகும். செய்கிறான் என்றால் அந்த தௌபா எப்பொழுது இறைவனிடம் அங்கீகரிக்கப்படும்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 3 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று இல்ம், இன்னொன்று ஹால், மூன்றாவது அமல். 3 இருக்க வேண்டும். இது தமிழிலே சொல்வதா இருந்தா அறிவது, வருந்துவது, திருந்துவது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறலாம். என்னென்னா, முதலாவதாக அவன் அறிய வேண்டும், நாம் செய்த அந்த பாவம் எவ்வளவு கொடியது, கொடூரமானது, இந்த பாவத்தை செய்தால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும், இந்த பாவத்தை செய்கின்ற போது இறைவனுடைய அருளை விட்டும் நாம் தடுக்கப்பட்டு விடுவோம் என்பதையெல்லாம் அவன் அறிய வேண்டும். அப்படி அறிந்துவிட்டால் அவன் வருந்துவான், இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, இறைவனுடைய தண்டனையை தருகின்ற அந்த பாவத்தை செஞ்சிட்டோமே என்று அவன் வருந்துவான். அப்படி வருந்துகின்ற போதுதான் அந்த பாவத்தை அவன் விடுவான், திருந்துவான். ஆகவே தௌபா என்பது 3 நிலைகளை கொண்டிருக்க வேண்டும்: அறிதல், வருந்துதல், திருந்துதல் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார்கள். திக்ர், இறைவனை நாம் திக்ர் செய்கிறோம் அல்லவா, அது 3 வகைகள் உண்டு. ஒன்று அது திக்ர் பில் லிசான், நாவால் திக்ர் செய்வது. 2 அஸ்ஸிக்ர் பில் கல்பு, உள்ளத்தால் திக்ர் செய்வது. 3 அஸ்ஸிக்ர் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் திக்ர் செய்வது. 3க்கும் விளக்கம் அளிக்கிறார்கள். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறோம் அல்லவா, இதுவெல்லாம் நாவினால் செய்கின்ற திக்ர். அடுத்து உள்ளத்தால் செய்கின்ற திக்ர் என்ன தெரியுமா? சிந்தனையோடு திக்ர் செய்வது. ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால், இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால், இந்த பொருளை மட்டும் பார்க்காமல் படைத்த இறைவனையும் பார்க்க வேண்டும், படைத்த இறைவனை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அது திக்ர் பில் கல்பு, உள்ளத்தால் திக்ர் செய்வது. சொன்னான் அல்லவா, நல்லடியார்கள் திக்ர் செய்வார்கள். எப்படி? உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பிலங்கள், அதாவது வானம் பூமியிலே படைக்கப்பட்டவைகளை எல்லாம் பார்த்து அவர்கள் சிந்தனை செய்வார்கள் அந்த நல்லடியார்கள். இது உள்ளத்தால் செய்கின்ற திக்ராகும். 3வது உடல் உறுப்புகளாலும் திக்ர் செய்கிறோம். என்ன? நாம் தொழுகிறோம் அல்லவா, உடல் உறுப்புகள் திக்ர் செய்கின்றன. நோன்பு நோக்கிறோம் அல்லவா, ஹஜ் செய்கிறோம் அல்லவா, அந்த நேரத்தில் உடல் உறுப்புகள் திக்ர் செய்கின்றன. ஆகவே திக்ர் என்பது 3 வகை என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக, புடம் போட்ட தங்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனை அறிவுரைகளை சொல்லித் தருகிறார்கள் யஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற நூலிலே. அதனால் ஒரு மனிதன் உள்ளத்தை தூய்மையாக வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் அவனும் இருக்கக்கூடாது, கெட்டவைகளை பார்க்கக்கூடாது, நல்லவைகளை பார்க்க வேண்டும். தீய சிந்தனை வரக்கூடாது, நல்ல சிந்தனை வர வேண்டும் என்பதிலே பல்வேறு இடங்களில் பல கருத்துக்களை சொல்லித் தருகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு மனிதன் ஒன்றை பார்க்கிறான் என்றால் குறை கண்ணோடும் பார்ப்பான், நிறை கண்ணோடும் பார்ப்பான், 2ம் இருக்கிறது. ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எதை பார்த்தாலும் நல்ல கண்கொண்டு பாருங்கள் என்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மாணவர்களோடு சீடர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். போகின்ற வழியிலே ஒரு நாய் செத்து கிடக்கிறது. அந்த நாயினுடைய சடலத்தின் நாற்றம் வீசுகிறது. அந்த வழியா சென்ற மாணவர்கள் வெறுப்படைகிறார்கள். சொல்கிறார்கள், இந்த நாயினுடைய சடலம் என்னமாய் துர்நாற்றம் வீசுகிறது என்று பேசுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலும் வித்தியாசமாகத்தானே சொல்வார்கள். அப்பொழுது மாணவர்கள் அங்கே இருந்த அந்த துரு வாடையை பேசுகிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலும் நல்லவற்றையே பார்ப்பார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? சீடர்களை பார்த்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம், சீடர்களே, அந்த நாயினுடைய சடலத்தை பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த பற்கள் எவ்வளவு வெண்ணிறமாக இருக்கிறது பார்த்தீர்களா என்றார்கள்.
அந்த சடலத்தினுடைய துர்நாற்றம் என்பது கண்களுக்கு தெரிகிறது. அந்த சீடர்களுக்கு அந்த சடலத்தில் இருக்கிற பற்கள் வெள்ளை வெள்ளையென்று இருக்கிறது அல்லவா, அது தெரிகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்போ பார்த்தால் நல்லதையும் பார்க்கலாம் தானே, அந்த சிந்தனை கொண்டு பாருங்கள் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ரோஜா செடி இருக்குது, அதிலே முள்ளும் இருக்கிறது மலரும் இருக்கிறது. இதை பார்க்கின்றவர்கள் இருவகையாக பார்ப்பார்கள். எப்படி என்றால், இந்த மலருள்ள செடியிலே ஒரு முள்ளு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு முள் செடியிலே இவ்வளவு அற்புதமான மலரா என்று பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய பார்வை நல்லதாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ஊரிலிருந்து 2 பேரும் புறப்பட்டு போனாங்க, சம்பாதிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. போகின்ற வழியிலே ஒரு இடம், ஒரு குருவி காலொடிந்த நிலையிலே கிடக்கிறது. இந்த காலொடிந்த குருவியை பார்த்து பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவங்க கவலையோடு நிற்கிறாங்க அந்த 2 பேரும். இந்த நேரத்தில் இன்னொரு குருவி வருகிறது, தன்னுடைய அழகிலே இரையை கவ்விக்கொண்டு காலொடிந்த குருவிக்கு அது கொடுக்கிறது. இந்த நிகழ்வை இருவருமே பார்க்கிறார்கள். இருவரிலே ஒருவர் சாமானியர், இன்னொருவர் ஆன்மீகவாதி. இருவருடைய பார்வையும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா. இந்த சாமானியவாதி என்ன செஞ்சார், இந்த நிகழ்வை பார்த்த உடனே நான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டாரு. ஏங்க, இறைவன் ரிசுக்கு தர விரும்பினால் எங்கிருந்தாலும் தருவானே. இந்த காலொடிந்த குருவிக்கு இறைவன் ரிசுக்கு தரவில்லையா? எங்கோ இருந்து ஒரு குருவி இறை கொண்டு வந்து கொடுத்து விட்டதே. அப்படி இருக்கின்ற போது நான் ஏன் வெளியூர் செல்ல வேண்டும்? நான் ஊரிலே இருக்கிறேன். ரிசுக்கு அளிப்பவன் இறைவன் தான். நான் அங்கிருந்தாலும் இறைவன் தரத்தான் போகிறான். நான் ஏன் வெளியூர் செல்ல வேண்டும்? ஆகவே நான் ஊருக்கு திரும்புகிறேன் என்றார். ஆனால் ஆன்மீகவாதி என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் வெளியூருக்கு செல்வேன், சம்பாதிப்பேன், நானும் அதை பயன்படுத்துவேன், பிறருக்கும் கொடுப்பேன் என்றார்கள். அப்போ ஒரு நிகழ்வு இருவர் பார்க்கிறார்கள், இருவரும் இருவேறு முடிவுகளை எடுக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த சாமானியர் காலொடிந்த குருவியை பார்க்கிறார். காலொடிந்த குருவி, அதுக்கு ரிசுக்கு அல்லாஹ் எங்கன்னு கொடுத்துட்டான்ல, இப்போ ஏன் நான் வெளியூர் போகணும், திரும்பிட்டாரு. ஆனால் அந்த ஆன்மீகவாதி இறை கொண்டு வந்ததல்லவா, அந்த குருவியை பார்க்கிறார். நான் இந்த குருவியை போன்று இருப்பேன். அந்த குருவி இறை தேடியது, தானும் உண்டது, இந்த காலொடிந்த குருவிக்கும் கொடுத்தது. நானும் அப்படித்தான், வெளியூர் செல்வேன், சம்பாதிப்பேன், நானும் பயன்படுத்திக் கொள்வேன், பலருக்கும் கொடுப்பேன். அப்போ நிகழ்வு ஒன்று, பார்வைகள் வேறு. சாமானியர் காலொடிந்த குருவியை பார்க்கிறார், அந்த ஆன்மீகவாதியோ இறை கொண்டு வந்த குருவியை பார்க்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தை சொல்லித் தருகின்ற போது நல்லவைகளை மட்டுமே பாருங்கள் என்கிறார்கள். இப்படி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிற உதாரணங்களும் அறிவுரைகளும் பல உண்டு. மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இன்னொரு கருத்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன்னா ஆன்மீகத்தில் இருந்ததுனால ஆன்மீக கருத்தை தான் ஆங்காங்கே அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்நாஃபி வல்லார், இரண்டுமே இறைவன்தான். பயன் தரக்கூடியவனும் இறைவன்தான், இடையூறு தருபவனும் இறைவன்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காரணங்களை தவிர காரியம் ஆற்றுபவன் இறைவன்தான் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுக்கு உதாரணத்தை தருகிறார்கள். ஒருவன் விஷத்தை குடித்தான், இறந்து போய்விட்டான். மக்களும் என்ன நினைக்கிறார்கள், விஷத்தை குடித்ததுனால மோத்தா போயிட்டான் நினைக்கிறாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, விஷத்தால் இல்லை, விஷம் என்பது ஒரு காரணம், இந்த காரியத்தை ஆற்றியவன் இறைவன் தான் என்கிறார்கள். பின்னணியை பாருங்கள், பொருட்களை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். உண்மையில் லரர், இடையூறு அளிப்பவன் இறைவன் தான். அதே போன்றுதான் பலன் கொடுப்பது அப்படித்தான். ஒருவன் உணவு உண்டுகிறான், பசி போய் விடுகிறது. வெளியில நினைக்கிறார்கள் உணவுதான் பசியை போக்கியது என்று நினைக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இல்லை இல்லை, பசியை போக்கியவன் இறைவன் தான். அப்போ உணவு காரணம், காரியத்தை ஆற்றியவன் இறைவன் தான் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதுதான் ஆன்மீக சிந்தனை என்பது. பொதுவாக ஒரு இதையும் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள்.
இந்த உதாரணத்தையும். ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான், அவனுடைய கையிலே ஒரு பேனா இருக்கிறது. இவன் எதையெல்லாம் நினைக்கிறானோ அந்த பேனா அது எழுதி கொண்டே செல்கிறது. இந்த காட்சியை ஒரு பாமரர் பார்ப்பதற்கும் சாமானியன் பார்ப்பதற்கும் ஒரு இறை ஞானி பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சாமானியன் எப்படி பார்ப்பான், அந்த எழுத்தானுடைய கையிலே இந்த பேனா கட்டுண்டு கிடக்கிறது, கட்டுப்பட்டு இருக்கிறது, அவன் நினைத்ததே இது எழுதுகிறது. சாமானியன் இப்படி பார்ப்பான். ஆனால் ஒரு இறைஞானி எப்படி தெரியுமா பார்ப்பார், இந்த எழுத்தாளனே அல்லாஹ்வுடைய கையில் தான் கட்டுண்டு கிடக்கிறார், இறைவனுடைய கையிலே தான் இவர் கட்டுப்பட்டு கிடக்கிறார். ஆகவே இறைவன் நினைத்ததை தான் இந்த எழுத்தாளர் எழுதுவார். இறைஞானி இப்படி யோசிக்கிறார். அப்ப எழுத்தாளர் தான் நினைத்ததை அங்கே எழுதுவது இல்லை, இறைவன் தான் தான் நினைத்ததை எழுத வைக்கிறான். ஆகவே வெளிப்படையில் உள்ளவைகளெல்லாம் காரணங்கள், காரியத்தை ஆற்றுபவன் இறைவன்தான் என்கின்ற விளக்கத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இன்னொரு கேள்விக்கு பதில் தர்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எப்படி தெரியுமா, இப்போ நம்மளாம் ஹதீஸெல்லாம் பார்க்குறோம். குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூறாக்களில் சில சூறாக்களை ஓதினால் அதிகம் நன்மை கிடைக்கிறது. யாசின் ஓதினால் அதிக நன்மை, அல்ஹம்து சூரா ஓதினால் அதிக நன்மை, சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதினால் அதிக நன்மை, அதே போல் ஆயத்துல் குர்சி ஓதினால் அதிக நன்மை என்றெல்லாம் ஹதீதுகளை பார்க்கிறோம் அல்லவா. இங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போ சில சூறாக்களுக்கு இல்லாத சிறப்பு மற்ற சூறாக்களுக்கு இருக்கிறது என்ற ஹதீதிலே நாம் பார்க்கிறோமே, அப்படியானால் அல்லாஹ் பேச்சிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஏனென்றால் குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா அத்தியாயங்களும் அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. அல்ஹம்து சூராவிலேருந்து பிரபின் நாஸ் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய 114 சூறாக்களும் அல்லாஹ்வுடைய பேச்சு தான். அப்ப சில சூறாக்களை ஓதுகின்ற போது அதிகம் நன்மை கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பேச்சிலே உயர்ந்தது, மிக உயர்ந்தது என்றெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி அப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று பதில் கொடுக்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு என்று வந்துவிட்டால் இது உயர்ந்தது, அந்த பேச்சு அதை விட உயர்ந்தது என்றெல்லாம் இல்லை. இவருடைய பேச்சு என்பது எல்லாம் ஒரே தரம்தான். அப்படியானால் சில சூறாக்கள் உயர்ந்தது என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது. அது எப்படி? அது கூலி கொடுக்கப்படுவதிலே சிறந்தது என்பதுதான். யாசின் சூரா ஓதினால் அதிக கூலி கிடைக்கும், அதிக நன்மை கிடைக்கும். அல்ஹம்து சூரா ஓதினால் அதிக நன்மை கிட்டும், இஹ்லாஸ் சூரா ஓதினால் அதிக நன்மை கிடைக்கும் என்பதுதான். கூலி கொடுக்கப்படுவதிலே தான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய கலாம் பேச்சு என்பதில் எல்லாம் ஒன்றுதான் என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி பல்வேறு சிந்தனைக்குரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற கிதாபிலே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மேலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வணக்கம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், தவறுகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை தருகிறார்கள். ஆனால் மக்களிலே நிறைய பேர் பாருங்கள், வணக்கமே செய்ய மாட்டேன் என்கிறார்கள், ஆனால் சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தவறுகளை பாவங்களையும் செய்கிறார்கள், ஆனால் நரகத்திற்கு செல்லக்கூடாது, நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் வயல்வெளிக்கு சென்றான், உழுதான், விதைத்தான். பிறகு அந்த அறுவடை நாள் வருகின்ற போது அவன் எண்ணுகிறான், மிகப்பெரிய மகசூலை நான் பெறப்போகிறேன் என்று. அவனுடைய அந்த நம்பிக்கையிலே அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய நம்பிக்கை பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. காரணம், அந்த அளவிற்கு அவன் முயற்சி செய்திருக்கிறான், உழைத்திருக்கிறான், வேலை செய்திருக்கிறான். இன்னொருவன் வயக்காடு பக்கமே போகலை, உழலை, விதை விதைக்கலை, வீட்டில் தூங்குறான், எழுகிறான், சாப்பிட்றான், தூங்குறான், எழும்புறான், சாப்பிட்றான், இப்படியே இருந்தான். ஆனால் அறுவடை காலம் நெருங்குகின்ற போது நான் மகசூலை மிகப்பெரிய அளவிற்கு பெறப்போகிறேன் என்கிறான். இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியுமா? கஸாலி இமாம் கேட்கிறார்கள். அதுபோன்றுதானே ஒருவர் நல்ல வணக்கம் செய்கிறார், வழிபாடு செய்கிறார், இவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறார், இறைவன் தடுத்ததெல்லாம் விட்டு விடுகிறார். இப்படி அவர் நினைக்கிறார், இறைவன் எனக்கு சொர்க்கம் தருவான், அர்த்தம் இருக்கிறது, நம்பிக்கை.
அப்படி இல்லாமல் இறைவன் கட்டளையிட்டதை எல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு தொழுவதில்லை, வணக்கங்கள் செய்வதில்லை, இறைவன் தடுத்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அதே நேரத்தில் எங்களுக்கு சொர்க்கம் வேணும், இது என்ன நம்பிக்கை என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பதால் இறைவன் யாரென்று புரிந்தவர்கள் அல்லவா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாரென்று புரிந்தவர்கள் அல்லவா. ஆகவே வணக்க வழிபாட்டிலே ஒரு மனிதனுடைய சிந்தனை இறைவனோடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய சிந்தனை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கம் அளிக்கிறார்கள். தொழுகின்ற போது தொழுகையாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு முன்பல்லவா அவர் நிற்கிறார். அப்படியானால் படைத்த இறைவன், உலகத்தோடைய அதிபதி இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்றால் எவ்வளவு ஒழுக்கத்தோடும் அதவோடும் பண்போடும் பணிவோடும் நிற்க வேண்டும், இதை சொல்லித் தருகின்ற போது அத்தஹியாத் அமர்விலே அமர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் அதையும் சொல்லித் தருகிறார்கள். யஹ்யா உலூமுத்தீன் கிரந்தத்திலே இந்த பாடத்தை அவர் சொல்லித் தருகிறார்கள். எப்படி தெரியுமா, தொழுகின்ற போது நீ அத்தஹியாத்திலே அமர்வாய் அல்லவா, அந்த நேரத்திலே பணிவோடு உட்காரு. நீ இறைவனை நீ புகழப் போகிறாய், நீ அத்தஹியாத்துல் முபாரக்காத்து ஸலவாத்து தய்யிபாத்து என்றெல்லாம் நீ ஓதப் போகிறாய். அதோடைய பொருள் என்ன, என்னுடைய உடல் சார்ந்த வணக்கங்களும் பொருள் சார்ந்த வணக்கங்களும் உள்ளம் சார்ந்த வணக்கங்களும் அல்லாஹ்விற்குரியது என்றெல்லாம் சொல்ல போகிறாய். அதே போன்ற ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்குரியது என்று சொல்ல போகிறாய். பணிவோடு உட்கார்ந்து இதையெல்லாம் கூறு. அதற்கு பிறகு இதனால தான் இப்போ நான் சொல்ல வந்தேன், இப்போ நான் சொல்ல போகிறேன்ல, அதற்காக தான் இந்த நிகழ்வையே இந்த பாடத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, தொழுபவனே அதற்கு பிறகு அஹல்லுல் ஃபீ கல்பிக அந்நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய உள்ளத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆஜர்படுத்து. வ ஷக்ஸுல் கரீம், அவர்களுடைய முபாரக்கான அந்த ஸாத்தை அங்கே நீ கொண்டு வா. வ குல் அஸ்ஸலாமு அலைக்க, அதற்கு பிறகு நீ கூறு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அப்போது கூறப்பா நீ. ஆனால் இன்றைக்கு அத்தையாத்து ஓதுறோமே எல்லாம் வாய்ப்பாடு மாதிரி தான். அத்தையாத்துன்னு ஆரம்பிக்கும், எங்கே முடியுமோ அங்கே போய் வண்டி நின்றுக்கிறோம், அத்தையாத்து முடிஞ்சுன்னு சொல்லி சலாம் கொடுத்துட்றோம். இப்படி தானுங்க நம்முடைய தொழுகை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே அணுவாக ஒவ்வொன்றையும் புரிந்து அறிந்து ஓதி அதனுடைய பலனை பெற்றுக்கொள் என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எப்படி சொல்ல பார்த்தீங்களா, சலாம் வெறுமனே ஓதிக்கிட்டே போகிறதல்ல, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்பது தானே, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்பது தானே. இன்னைக்கு இஸ்லாமியர்களிலேயே வழிகட்ட பிரிவினர் சில பேர் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையிலே நினைக்க கூடாது என்று கூறுகின்ற வழிகட்டுக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைக்க வேண்டும் என்கிறார்கள். எப்படி நினைக்க வேண்டும் அதையும் சொல்லித் தருகிறார்கள். வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்க நபின்னு சொல்லாதப்பா. அப்படி சொல்வதற்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன் உள்ளத்திலே ஆஜர்படுத்தி பிறகு நீ சலாம் கூறு. அதோடு நிக்கல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு பிறகு சொல்றாங்க, நீ சலாம் சொன்னது பிறகு நீ எதிர்பாரு, நீ நம்பிக்கை வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய சலாமுக்கு பதில் சலாம் கூறுகிறார்கள். எப்படி தெரியுமா, நீ சொன்னாயே சலாம், அதை விடவும் நிறைவான பதில் சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு தருகிறார்கள் என்கின்ற நம்பிக்கை வை என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இஹ்யா உலூமுத்தீனிலே இந்த கருத்தை சொல்லி தருகிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிந்தனை எப்படியெல்லாம் போகிறது பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார்கள். இன்றைக்கும் வஹாபிகள் கூட இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர்க்க முடியவில்லையே. வஹாபிகள் ஒரு வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற போது, ஒரு ஹதீஸிற்கு விளக்கம் தருகின்ற போது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று தானே கூறுகிறார்கள். இன்றைக்கும் இதுதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டான தனித்துவம், தனி சிறப்பு. இவர்களை யாரும் தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான கல்விக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே தானே அந்த காலத்திலே எல்லாம் மக்தபு மதரசாவில் ஒரு பைத்து ஓதுவாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம். அந்த மதரசா ஓதி முடித்து வீட்டுக்கு போகும்போது இந்த பைத்தை படிச்சுட்டு தான் அனுப்பி வைப்பாங்க. என்ன பைத்து தெரியுமா, நவ்விர் இலா ஹஸ்ஸமா கல்பல் கரீபிகமா,
نورت قلب إمام الناس غزالي يا ربي أعط لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي. எவ்வளவு அற்புதமான பைத். அந்த சிறுவர்களும் சிறுமிகளும் ஒவ்வொரு மக்தப மதரசாவிலே ஓதுவார்களே, அந்த நீங்காத குரல் இன்றைக்கு கேட்பது குறைந்து போய்விட்டது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நப்பிரி இலாஹசமா, வானத்திற்கும் இலாகாக இறைவனாக இருப்பவனே, நீ ஒளிமயமாக ஆக்கியருள்வாயாக. கல்பல் கரீபி, ஏழையான ஆதரவற்ற இந்த சிறிமனுடைய உள்ளத்தை நீ ஒளிமயமாக ஆக்கி தருவாயாக. கமா நவ்வர்த்த கல்ப இமாம் இன்னாசல் கசாலி, மக்களுடைய இமாமாக இருக்கிற கசாலி இமாம் அவர்களுடைய உள்ளத்தை எவ்வாறு நீ பிரகாசிக்க செய்தாயோ அதுபோன்று எங்கள் உள்ளங்களையும் நீ பிரகாசிக்க செய்வாயாக. யா ரப்பி ஆத்திலனா, இறைவனை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. இல்மன், கல்வி ஞானத்தையும், ஃபஹ்மன், விளங்கும் தன்மையையும் தருவாயாக. கமா அதைத யா ரப்பனா லிஷேக் கஸாலி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நீ வழங்கியது போல. இதுதாங்க இந்த பைத்து படிச்சாங்களே, இன்னைக்கு குறைந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? கியாமத்து நாளுடைய அடையாளம் இது என்பதை நான் உரத்து சொல்வேன், உறுதியாக சொல்வேன். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்து நாள் நெருங்குகின்ற போது இறைவன் கல்வியை உயர்த்தி விடுவான் என்றார்கள். பிறகு விளக்கம் தருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கல்வி ஞானத்தை இறைவன் உயர்த்துவான் என்றால் கல்வியை எல்லாம் மேலுயர்த்து, அப்படியே கல்வியை உயர்த்துவது என்பதல்ல. பிகபுலில் உலமா, கல்வி ஞானம் பெற்ற மார்க்க அறிஞர்களை இறைவன் கைப்பற்றுவான் அதன் மூலமாக. அப்போ உலமா பெருமக்கள் உலகை விட்டு மறந்துவிட்டால் கல்வி எப்படி இருக்கும்? இப்பொழுது பாருங்கள், மிகப்பெரிய ஆளும் பெருந்தகைகள் எல்லாம் ஒரு பின் ஒருவராக மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அண்மையிலே பார்த்தோம். எவ்வளவு மார்க்க அறிஞர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார்கள். கியாமத்தினுடைய அடையாளம் இது. இறைவன் அப்படித்தான் உலமா பெருமக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் கல்வியை உயர்த்துவான். அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நவ்வில் இலா ஹஸ்ஸமா என்கின்ற பைத்து நிறுத்தப்பட்டதும் கூட பெரும்பாலான இடங்களில் கியாமத்தின் அடையாளங்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? இதை படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லுவார்கள், படித்தோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குள்ள ஞானத்தை எங்களுக்கு தருவாயாக. இறைவன் கொடுத்து விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்தில் வருவது தள்ளி போய்விடும். ஏன்னா உலமாக்கள் இருக்கிற வரைக்கும், கல்வி ஞானம் இருக்கிற வரைக்கும் கியாமத்தினால் வராது. இதை சொன்னவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கல்வி ஞானம் உயர்த்தப்பட்டால் தான் கியாமத்தினால் வரும். கியாமத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம், கல்வி ஞானம் இருக்காது. அப்ப கல்வி ஞானம் இருக்காது என்றால் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளும் இருக்காது. அப்படிதான் இல்லாம போச்சு. ஆனால் இன்றைக்கும் சரி, இந்த பைத்தை ஒவ்வொரு மதரசாக்களிலும் ஓத ஆரம்பித்து விட்டால் கல்வி ஞானிகளை இறைவன் உருவாக்கி விடுவான். கியாமத்தினால் வருவது தள்ளி போய்விடும். ஆகவே கியாமத்தினால் வருவதை தள்ளி போட வேண்டும் என விரும்பினால் எல்லா மதரசாக்களிலும் கல்லூரிகளிலும் இந்த பைத்தை மாணவர்களும் மாணவிகளும் ஓத வேண்டும் என்பதையும் நான் நினைவூட்டுகிறேன். அதே போல இந்த ஆன்மீக கல்விக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுத்த விளக்கம், இது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும். அதனால தானங்க அந்த பகதாதில் இருந்த நிலாமிய அரபிக் கல்லூரியை விட்டுட்டு வெளியூர் புறப்பட்டு போனாங்க. இதுவெல்லாம் ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது, இது ஏட்டு சுரக்காய், இது கருவிக்கு உதவாது. ஆகவே தான் வெளியூருக்கு சென்ற உண்மையான கல்வி, ஆன்மீக கல்வி, அதை நான் பெற வேண்டும் என்று தான் புறப்பட்டார்கள். அப்ப இறை ஞானம் எவ்வளவு முக்கியத்துவம் வந்தது. அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எல்லா ஞானங்களையும் பெற்றான், ஆனால் இறைவனுடைய ஞானத்தை பெறவில்லை. எல்லாம் பெற்றும் எதையும் பெறாதவனை போன்றிருக்கிறான். இன்னொரு மனிதன் இறை ஞானத்தை பெற்றான், வேறு எந்த ஞானத்தையும் பெறவில்லை, ஆனாலும் எல்லாம் பெற்றவனை போன்றிருக்கிறான். காரணம் இறை ஞானம் அல்லவா அவனுக்கு கிடைத்து விட்டது, எல்லாமே கிடைத்ததே போன்று. தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, அறிவுடையார் எல்லாம் உடையார், இறைவனை பற்றிய அறிவு உடையவர் எல்லாம் உடையவர். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை தான் சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று பணிவோடு நடக்க வேண்டும். நாமும் சொல்லுவோம் எல்லாம் பணிவோடு நடக்கணும். அது எப்படிங்க பணிவா நடக்கிறது? அதுக்குண்டான பயிற்சி என்னங்க என்று எல்லாம் கேட்பாங்க. பணிவோடு நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பணிவு எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது, அதுக்கு ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே ஒரு அற்புதமான பாடத்தை நடத்துகிறார்கள். யாரை பார்த்தாலும் உன்னை விடவும் அவர் உயர்ந்தவர் என்று நீ கருது. யாரை பார்த்தாலும் சரிதான்,
நீ வழியில் நடக்கின்ற போது எத்தனை பேரை நீ சந்திப்பாய். யாரை பார்த்தாலும் அவர் என்னை விட சிறந்தவர், இவர் என்னை விட உயர்ந்தவர் என்று நீ நினைக்க வேண்டும். அதற்கு வழி என்ன தெரியுமா? வழிவகை சொல்லித் தருகிறார்கள். எப்படி? நீ பார்க்கின்ற நபர் ஒன்று உன்னை விட வயதில் மூத்தவராக இருப்பார், அல்லது உன்னை விட வயதிலே குறைந்தவராக இருப்பார். ரெண்டுல ஒன்று தான். உன்னை விட வயதிலே மூத்தவராக இருந்தால் நீ என்ன நினைக்க வேண்டும்? அவருடைய வயதுக்கு எவ்வளவு நல்வணக்கங்கள் செய்திருப்பார். ஏன்னா அவருடைய வயது அதிகம் அல்லவா? ஆனால் என்னுடைய வயதுக்கு குறைவாகத்தானே வணக்கம் செய்திருப்பேன். ஆகவே குறைவான வணக்கம் செய்த என்னை விட நிறைந்த வணக்கம் செய்த அவர்தான் என்னை விடவும் மேலானவர் என்று நினை. ஒரு சிறுவரை நீ பார்க்கறேன்னு வச்சுக்க, அப்ப நீ என்ன நினைக்கணும்? அந்த சிறுவனும் பாவம் செஞ்சிருக்கலாம், நானும் பாவம் செய்யறேன். ஆனா அந்த சிறுவன் அவன் வயசுக்கு கம்மியான பாவம் தான் செஞ்சிருப்பான். ஆனா என் வயசுக்கு எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன். அப்படியானால் நிறைய பாவம் செய்த என்னை விட குறைந்த பாவம் செய்த அந்த சிறுவன் தான் என்னை விடவும் சிறந்தவன் என்று கருது. அதே போல நீ ஒருவரை பார்க்கிறாய், உன்னை விடவும் அவர் அறிஞராக இருக்கிறார் என்று வைத்துக்கொள். அப்பொழுது என்ன நினைக்கணும்? அவரும் வணக்கம் செய்கிறார், நானும் வணக்கம் செய்கிறேன். அவர் புரிந்து வணக்கம் செய்கிறார், அவர் ஆலிம் அல்லவா? ஆனால் நான் புரியாமல் வணக்கம் செய்கிறேன். புரியாமல் வணக்கம் செய்கிற என்னை விட புரிந்து அறிந்து வணக்கம் செய்கிற அவர்தான் என்னை விடவும் சிறந்தவர் என்று நீ கருது. அல்லது ஒருவரை நீ பார்க்கிற, உன்னை விடவும் கல்வியிலே குறைந்தவராக இருக்கிறார், ஒரு பாமரராக இருக்கிறார். அவர் பாமரர் என்றால் நீ பண்டிதர். அப்படி பாமரரை நீ பார்த்தால் அப்ப நீ என்ன நினைக்கணும்? அந்த பாமரனும் பாவம் செய்யறான், நானும் பாவம் செய்யறேன். ஆனா அந்த பாமரன் தெரியாமல் பாவம் செய்கிறான், ஆனால் நானும் தெரிந்தல்லவா பாவம் செய்கிறேன். தெரிந்து பாவம் செய்கிற என்னை விட தெரியாமல் பாவம் செய்கிற அந்த பாமரன் என்னை விடவும் சிறந்தவன் என்று நீ நினை. இப்படி அழகிய வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற அந்த நூலை எழுதினார்கள். 4 பாகங்களாக பிரித்தார்கள். அது எவ்வளவு? 4 பாகங்கள். முதலாவது அல் இபாதாத், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது அல் ஆதாத், வழக்கு, மக்களுடைய வழக்கிலே உள்ள நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது முஹலிகாத், அழிக்கக்கூடியவர்கள். நாலாவது முன்ஜியாத், வெற்றி தரக்கூடியவர்கள். முதலாவதாக இபாதாத், வணக்க வழிபாடு. முந்திய பாகத்திலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி இவைகளை பற்றி சொல்வார்கள், வணக்க வழிபாடுகள். இரண்டாவது அல் ஆதாத், மக்கள் வழக்கிலே இருப்பவைகள், அதாவது திருமணம் செய்வது, வியாபாரம் செய்வது, இது போன்ற விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவதாக அல் முஹ்லிகாத், மனிதனை அழிக்கக்கூடியவைகள். என்னது? விரோதம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, பகைமை, பொறாமை, தற்பெருமை, இந்த தீய குணங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய தீய குணங்கள், அதோட விபரீதங்கள், அவைகளை பற்றி சொல்லுகிறார்கள். நான்காவதாக அல் முன்ஜியாத், மனிதனுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடிய நற்குணங்கள், அதாவது நன்றி பாராட்டுதல், பொறுமையோடு இருத்தல், இறை நம்பிக்கை, இவைகளை பற்றி சொல்லுகிறார்கள். இப்படி 4ஆக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4லே ஒவ்வொரு பாகத்திலும் 10 பாடங்களை சொல்லித் தருகிறார்கள். அப்படியானால் 4 10 40 ஆகிப்போச்சு. அப்போ அந்த நூலை 4ஆக பிரித்தார்கள். ஒவ்வொரு பாகத்திலும் 10 பாடங்கள். அப்போ 4 பாகத்திலும் 10 10 என்ற மொத்தத்தில் 40 பாடங்கள். இந்த எண்ணிக்கையை கூட பார்த்து நாம் அசந்து போகிறோம். ஏன்னா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நூலை 4 பாகங்களாக பிரித்தார்கள் என்றால் காரணத்தின் அடிப்படையிலே தானே செய்திருப்பார்கள். மிகப்பெரிய சிந்தனைவாதி அல்லவா? காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார்களே. அதுபோல் ஒவ்வொரு பாகத்திலும் 10 பாடங்களையும் வைக்க வேண்டும், அதற்கும் காரணம் இருக்கும் அல்லவா? இந்த 4 என்பதற்கும் அதே போல் 10 என்பதற்கும் 40 என்பதற்கும் சிறப்பு இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே. இப்போ 4 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவை 4ஆக தானே பிரித்தாங்க. 4 எண்ணுக்கு சிறப்பு இருக்கிறது. காரணம், இறைவன் நபிமார்களுக்கு வழங்கிய வேதங்கள் 4,
தௌராத் வேதம் ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜபூர் வேதம் ஹலரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்ஜீல் வேதம் ஹலரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், குர்ஆன் வேதம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. வேதங்கள் 4. அதுபோன்றுதான் ஹலீஃபா பெருமக்கள் 4. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபாக்கள் ஹலரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபா பெருமக்கள் 4. அப்படித்தானே இந்த உலகத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற 4 மதுஹபுகள், ஹனபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஷாஃபிஈ மதுஹப், ஹம்பலி மதுஹப் 4. இப்போ 4க்கென்று சிறப்பு இருக்கிறது. அந்த யஹ்யாவையும் 4 பாகங்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு பாகத்திலும் 10 பாடங்களை அமைத்தார்கள். 10க்கென்றும் தனி சிறப்பு இருக்கிறது. எப்படி என்றால், ஹஜ்ஜுடைய அமலிலே தமத்து என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை மேற்கொண்டவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்வது? 10 நோன்பு வைக்க வேண்டும். அது இறைவன் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். ஃபமல்லம் யஜிது ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி. ஆடு கொடுக்க வசதி இல்லையானால் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3 நோன்புகள் வைக்க வேண்டும். வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும். நீங்கள் ஊருக்கு சென்றதற்கு பிறகு 7 நோன்புகளை நோக்க வேண்டும். அஷரத்துன் காமிலா. மொத்தம் பூரணமான 10 ஆகும் என்கிறான் இறைவன். 10 என்பதற்கு உண்டான சிறப்பு. அதுபோன்றுதான் ஒருவர் சத்தியம் செய்துவிட்டு அதை முறித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குண்டான பரிகாரம் என்ன? இறைவன் சொல்லித் தருகிறான். இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன். 10 ஏழைகளுக்கு 2 வேளை உணவு கொடுக்க வேண்டும். இங்கேயும் 10 என்பதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போல இறைவன் குர்ஆனிலே சொன்னான், மன் ஜாஅ பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒருவர் நல்ல காரியத்தை செய்தால் அதுபோன்று 10 மடங்கு நன்மை அவருக்கு உண்டு. வமன் ஜா பிஸ்ஸய்யிஅத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. ஆனால் ஒருவர் தவறு செய்தால் அதற்குண்டான தண்டனை மட்டும்தான். ஆனால் நல்லது செய்தால் 10 மடங்கு நன்மை அவருக்குண்டு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதுபோன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி உரீது அன் உன்கிஹக யஹ்தப்னத்தைய ஹாத்தைனி அலா அன் தஅஜுரனி 8 ஹிஜஜின். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, 8 வருடங்கள் என்னிடம் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அப்படி செய்தால் நான் என்னுடைய 2 மகள்களில் ஒரு மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஃபைன் அத்மம்த அஷ்ரன் ஃபமின் இந்திக். 8 ஆண்டுகள் தான் கட்டாயம். ஆனால் 10 வருடங்கள் எனக்கு பணியாற்றினா அது உங்களுடைய விருப்பம். வமா உரீதான் அஷுக்கா அலைக்க. உங்களுக்கு கஷ்டம் தர்றதுக்கு நான் விரும்பலை அப்படின்ட்டாங்க. அப்போ 8 ஆண்டு கட்டாயமாக சொல்கிறாங்க. அந்த 10 வருடங்கள்ங்கிறத விருப்பத்துக்கு விடுறாங்க. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் பணியாற்றினார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலங்கள் பணியாற்றினார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளாரையும் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதே போன்று இறைவன் குர்ஆனிலே ஒல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்கிறான். 10 இரவுகள். இது எந்த இரவுகள்? முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்கள் தருவார்கள். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். அதுக்கு சிறப்பு இருக்கிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லைலத்துல் கத்ர் இரவை ரமலானிலே கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். அதுவும் ஒற்றைப்படை நாட்களில், ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போ கடைசி 10. அது போன்றுதான் துல்ஹஜ் மாதத்தின் முந்திய 10 நாட்கள். அப்போ 10 என்பதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் அல்லவா? 53வது வயசில். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்தது 63வது வயசில். 10 ஆண்டு காலங்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள், குடியிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நாள் அப்படிங்கிறோம். முஹர்ரம் 10வது நாள் தான். துல்ஹஜ் மாதத்திலே நாம் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுகிறோமே, துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள் தான். அந்த 10 என்பதற்கு ஒரு தனி சிறப்பு நம் மார்க்கத்திலே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே கூட 10 பாடங்கள் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்திருக்க கூடும் என்று கருது. அவர்கள் காரணத்தை சொல்லவில்லை, நான் இதனால் தான் அமைத்தேன் என்று நாம் சிந்திக்கிறோம். ஏன் 10 அமைத்தார்கள்? இப்போ 10க்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது தானே. அதனால் சரி, மொத்தமாக பார்த்தால் 40 பாடங்கள் வந்துவிடும்.
இருக்கின்றன. 40 என்பதற்கும் தனி சிறப்பு இருக்கிறதே. இறைவன் குர்ஆனில் சொன்னானே, வைதுவா அதனா மூசா 40 லைலத்தன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வாக்குறுதி வழங்கினோம், 40 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள், உங்களோடு நான் உரையாட வேண்டும். இங்கே 40 நாட்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறான். அதே போன்று பாருங்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜித் உதிஅ ஃபின்னாஸ் அவ்வல், இந்த உலகத்தில் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபா இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், சும்மா ஐ யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு எந்த பள்ளி? கண்மணிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பைத்துல் மக்திஸ் என்றார்கள். அடுத்த கேள்வி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கம் கான பைனஹுமா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் ஏற்பட்டதற்கும் பைத்துல் முகத்தஸ் ஏற்பட்டதற்கும் இடைவெளி காலத்தின் அளவு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 40 சனத்தன், 40 வருடங்கள் என்றார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசா தொழுகையிலே 40 முஸ்லிம்கள் பங்கெடுத்து கொண்டால் அவர்கள் இந்த மையத்துக்காக செய்கின்ற பிரார்த்தனையை, துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறான். இது முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கேயும் 40 என்பதற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதனால் 40 பாடங்கள் இஹாவில் இருக்கிறது. அப்போ இந்தந்த சிறப்புகள் இருப்பதனால் 40 பாடங்களை அமைத்திருப்பார்களோ என்று நாம் சிந்திக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த காரணத்தை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஏதோ காரண அடிப்படையில் தான் செய்திருப்பார்கள். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றுதான் நாம் கருதுகிறோம். கடைசியாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய அந்த சேவைகள், அவர்களுடைய நூல்களை எழுதுதல், மக்கள் பணி, ஆன்மீக பணி, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள், இவைகளெல்லாம் ஆற்றியதுக்கு பிறகு அவர் சொந்த ஊருக்கு வந்து விட்டார்கள், தூஸ்ங்கிற ஊருக்கு. அங்கே வந்ததற்கு பிறகும் அந்த பணியை மேற்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலே இவ்வுலகை விட்டும் மறைகிறார்கள். தூசிலேயே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய கபர் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிலர் கூறுவார்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரவுலா பக்தாதிலே இருக்கிறது, ஈராக் நாட்டிலே உள்ள பக்தாதிலே இருக்கிறது என்று சொல்வார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரவுலா ஷரீப் இருக்கிறது அல்லவா பக்தாதிலே, அதிலிருந்து சற்று தூரத்தில் தான் இருக்கிறது. இறைவனுடைய அருளால் அந்த இடத்திற்கும் நான் சென்றேன் ஜியாரத்திற்கு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரவுலா தான் என்று அங்கிருக்கிறவர் கூறுகிறார்கள். அங்கு அவர் அரபியிலே பேசுகிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அபார திறமை என்ன, ஆற்றல் என்ன என்பதையெல்லாம் அரபி மொழியிலே அடுக்கி கொண்டே போகிறார். மண்டை திறந்த வெள்ளம் போல பேசுகிறார். அதை நான் கேட்டேன். ஆனால் இப்ப பக்தாதிலே இருப்பது அவருடைய ரவுலாவா, தூசிலே இருக்கிறது அவர் ரவுலாவா என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா? சரியான கூற்று. எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் தூசிலே தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை என்கிறார்கள். இந்த பக்தாதில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படி எழுதியிருக்கிறார், அதனால் ஏற்பட்டது தான். அது எப்படி 2 இடங்கள் வந்திருக்க வேண்டும்? நான் கருதுகிறேன், கஸ்ஸாலி என்ற பெயரிலே ஒருவர் வாழ்ந்து அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார். அதுதான் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் என்று இந்த வரலாற்று ஆசிரியர் புரிந்து கொண்டு அப்படி சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். இதே போல பல நபிமார்களுடைய ரவுலாக்களும் ஜியாரங்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஈராக் நாட்டிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரவுலா இருக்கிறது. அதே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரவுலா அந்த ஏமன் நாட்டிலும் இருக்கிறது, உம்மான் அப்படிங்கிறது இருக்கிறது. அங்கே சலாலா என்கின்ற ஊரிலே அங்கேயும் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல தானே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். ஈராக் நாட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அந்த பகுதியில் தான் வாழ்ந்தார்கள். ஆகவே அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ரவுலா தான் கரெக்டு. இப்போ உம்மான் நாட்டிலே இருக்குத, அது என்ன? அது அய்யூப் என்கிற பெயரிலே ஒரு இறைநேச வாழ்ந்திருப்பார். நாளடைவில் யாராவது அதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படித்தான் ஏற்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அங்கேயும் நான் சென்றேன். சலாலா என்கிற அந்த ஊருக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரவுலா ஷரீப், கபர் ஷரீப் இருக்குன்னு சொன்னதெல்லாம் அங்கேயும் இருவர்களால் நான் ஜியாரத்துக்கு சென்றிருக்கிறேன். ஈராக் நாட்டிலே உள்ள அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஜியாரத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன்.
இப்படித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கடைசி நாட்களில் தூசிலே தான் வாழ்ந்தார்கள். அவருடைய வரலாற்றில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அங்குதான் மறைந்திருக்கிறார்கள், அங்குதான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள். யாரோ ஒருவர் மட்டும்தான் இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். அது இந்த அடிப்படையில் இருக்கும், கஸ்ஸாலி என்ற பெயருள்ள ஒரு இறை நேசராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இறைவனுடைய அருளால் அந்த இடத்திற்கு சென்றும் பார்த்து வந்தவன் நான் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கஸ்ஸாலி இமாம் அவர்களை இந்த உலகம் என்றைக்கும் மறக்காது, மறக்கவும் முடியாது. குர்ஆன் ஹதீஸினுடைய பேச்சுக்கள் இருக்கின்ற வரைக்கும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். காரணம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்படிப்பட்ட வியக்கத்தக்க கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமூகத்திலே எதை விரும்பினார்களோ அதை ஏற்று நடக்கின்ற பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.